காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணலாமா? இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை அப்படிங்கிறது ரச சாதமாக இருக்கட்டும், சாம்பார் சாதமாக இருக்கட்டும், தயிர் சாதமாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு இதுக்குமே அல்டிமேட்டான ஒரு சைட் டிஷ் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காலிஃப்ளவர் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நிறைய பேர் வந்து சில்லி போடுறதுக்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃப்ரை செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. காலிஃப்ளவர் வந்து மெயினாக ஃபேட் ஃப்ரீ அண்ட் கொலஸ்ட்ரால் ஃப்ரீ. இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதை அழகாக இந்த மாதிரி மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் காட்டியிருக்கிற சைஸ்க்கு பண்ணிங்கன்னா தான் இது வந்து நல்லா வெந்து உங்களுக்கு அந்த மசாலாலாம் இறங்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப பெருசாக போடக்கூடாது, குட்டி குட்டியாக நான் காட்டுற மாதிரி போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, கொதிக்கிற தண்ணி அந்த ஸ்டேஜ் இருக்கும் பார்த்திங்களா, அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இந்த காலிஃப்ளவரை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற சில குட்டி குட்டி அந்த இதெல்லாம் வந்து பாக்டீரியாஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு குட்டி குட்டி புழுவெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இல்லாமல் க்ளீனாக கிடைக்கும் நமக்கு. இதுக்கப்புறமா ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு வரமிளகா, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் போட்டுட்டு பெரிய வெங்காயமாக இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நான் எடுத்திருக்க காலிஃப்ளவருக்கு நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறமா தக்காளி, நான் வந்து 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன தக்காளியாக 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மல்லித்தூள், வரமிளகாத்தூள் இது மட்டுமே போதும். இதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம குக் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா அது வந்து வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து காலிஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா ஒரு ஃப்ரை பண்ணி அந்த தண்ணியெல்லாம் சுண்டுற ஸ்டேஜில் மல்லித்தலை இருந்தால் தூவி ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும்.